நமக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா கையில காசு கொஞ்சமா தான் இருக்கு. நல்ல தொழில் தொடங்கி பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு எண்ணம் இருக்கு. ஆனா கையில தொகை கொஞ்சமா தான் இருக்கு. நல்ல பெரிய ஆளா விளையாட்டு போட்டியில, கலை இலக்கிய போட்டியெல்லாம் கலந்துக்கணும், பெரிய ஆளா புகழ் பெறணும்னு ஆசை இருக்கு. ஆனா சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் கிடைக்குது. கவலையே படாதீங்க. எல்லா பெரிய விஷயமும் ஒரு சின்ன விஷயத்துல இருந்து தான் தொடங்குது. ஒரு பெரிய மனிதனே ஒரு சிறு விந்துல இருந்து தான் உருவாகிறாங்கிறது அறிவியல் உண்மை. இத பத்தி தான் அதிவீரராம பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னவர் புலவராக இருந்தாரு, அரசனாக இருந்தாரு. ஒரு அழகான பாடல்ல இந்த மாதிரி சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியா இருக்கும் இந்த பாட்டு. தெள்ளிய ஆளின் சிறு பழத்தொருவிதை தென்னீர் கயத்து சிறு மீன் சினையினும் உன்னிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள் பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே. ஏங்க, ஒரு பெரிய வளர்ந்த ஆலமரத்தோட பழம் இருக்கு பாருங்க. அதுல இருக்கிற சின்ன விதை குளத்துல இருக்கிற சின்ன மீனோட முட்டையை விட சின்னதுதான் இருந்தா கூட அந்த விதை முளைச்சி பெரிய மரமா வளர்ந்ததுன்னா யானை, குதிரை, தேர், காலாட்படை கொண்ட மன்னனுக்கு கூட அந்த படைகளுக்கும் மன்னனுக்கும் இருக்க நிழல் தர அளவுக்கு பெருசா வளர்ந்து நிற்கும். இதுதான் அந்த ஆலமரத்தோட சிறப்பே. சிறு விதையில இருந்துதான் பெரிய விருட்சமே மரமே வளருது. அதனால நம்ம கையில இருக்கிறது சின்னது தானே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சின்னதுதான். காலமும் முயற்சியும் தொடர்ந்து உதவுனா பெரிய அளவுல நம்மளை கொண்டு செல்லும். இந்த பாட்டு இருக்கிற நூலுக்கு வெற்றி வேர்க்கை, நருந்தொகை அப்படின்னு 2 பேர் இருக்கு. வெற்றி பெற வேணும், வெற்றி அடையணும் அப்படின்னு வேட்க இருக்கிறவங்க, வெற்றி வேட்கை பெற நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த வெற்றி வேர்க்கை பாடல் ஒரு வழிகாட்டி. பெருந்தொகை ஈட்டி முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த நருந்தொகை பாடல் ஒரு நல்ல வழிகாட்டி. எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் பயன்படுத்திக்கிங்க. பெரிய அளவுல உங்களால வளர முடியும். வாய்ப்புகள் வாய்க்கட்டும்.